ஃப்ளைட் ஹைஜாக் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பட் எமோஷனல் ஹைஜாக்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை வச்சு தான் இன்னைக்கு ஸ்கேமர்ஸ் நிறைய அமௌண்ட் சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ரீசெண்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் சிக்னலில் ரெட் லைட்டை க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு வந்துச்சு. இந்த கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஃபீஷியல் மெசேஜ் மாதிரியே தான் இருந்துச்சு. லோகோ முதற்கட்டு அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டேன். ஒரு நிமிஷம் பதட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஐ டுக் சம் டைம், நம்ம ரிப்பேர் பண்ணவே இல்லையே, அப்புறம் ஏன் இந்த மெசேஜ் வந்துச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சதுக்கப்புறம் தான் இருந்துச்சு அது ஒரு ஸ்கேம் அப்படின்னு. அடுத்து 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போலீஸ் அதிகாரிகள் இதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பரிவாஹன் ஆப் அந்த இதோட ஃபேக் ஏபிகே ஃபைல் வந்துட்டு பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அது மூலமாக வந்துட்டு பண மோசடி கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகி நம்ம உடனே கிளிக் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எந்த சிக்னலை க்ராஸ் பண்ணியிருக்கோன்றதுல அவசரத்தில் போய் கிளிக் பண்ணி பார்ப்போம். பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. தட் இஸ் வாட் எமோஷனல் ஹைஜாக். நம்ம எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகி நம்மகிட்ட இருந்தே நம்ம பணத்தை அடிக்கிறது தான் எமோஷனல் ஹைஜாக் மெத்தட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.